ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 29 வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மன்னியும் பிதாவே. லூக்கா 23:34 சொல்கிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்பிக்கையோடு கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். இரத்த பெருவெள்ளத்திலே சரீரமெல்லாம் சிதைக்கப்பட்ட நிலைமையிலே இயேசு எவ்வளவாய் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவரது இருதய துடிப்பாய் இருந்தது. தன் ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாய் ஊற்றி கொண்டிருக்கும் அருமை இரட்சகரின் உள்ளத்திலிருந்து புறப்படும் ஜீவ ஊற்றின் வார்த்தைகள் அவரது பாரத்தையும் தாகத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆம், நம் தேவன் மன்னிக்கிறவர், முற்றிலும் மன்னிக்கிறவர். ஆகவேதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மேன்மையான கரத்திலே கொடிய பெரிய ஆணிகளை மிருகத்தனமாய் அடித்து விரல்களை சிதைத்து சிலுவை மரத்தோடு கடாவிய போதும் தன்னை அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்றாடி கதறினார். அவர் சிலுவையில் தொங்கின 6 மணி நேரமும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்து கொண்டே இருந்தார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கடந்த கால, நிகழ்கால, வருங்கால மக்களுக்காகவும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் என்பதே உண்மை. இவர்களுக்கு மன்னியும், தண்ணீரைப் போல தழும்பி தீர்மானம் எடுக்க முடியாமல் கையை கழுவும் பிலாத்துவை போன்றவர்களை மன்னியும், அதிகார தோரணையில் தந்திரமான ஆட்சி நடத்தும் நரி போன்ற ஏரோதுவை மன்னியும், குற்றமற்றவர்களை பழிவாங்கும் முரட்டு தலைவர்களான அண்ணாவையும் காய்பாவையும் மன்னியும், தங்களை பெரிய நீதிமான்களாக காட்டிக்கொண்டு உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்களாய் இருக்கிற பரிசேயரையும் சதுசேயரையும் மன்னியும் என்று பிதாவிடம் மன்றாடியிருப்பார். மனிதனுடைய நினைவிலும் சிந்தையிலும் செயல்களிலும் எத்தனை பாவங்கள் இணைந்துவிட்டன! ஓ, பாவங்கள் எத்தனையோ! என் கைகள் புரிந்தனவோ! உம் கைகளில் வழிந்தோடும் செங்குருதி என் கைகளை கழுவிடாதோ என்னும் ஒரு பழைய பாடலுண்டு. இயேசு எதை பேசினாரோ அதையே கல்வாரி சிலுவையில் செய்தார். மன்னிப்பின் மாட்சியை விளங்க பண்ணினார். இயேசு சொன்னார், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:39 மற்றும் 44 தேவப்பிள்ளைகளே, கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பீர்களா? இன்றைய நினைவிற்கு 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இன்றைய வேத வாசிப்பு காலை நியாயாதிபதிகள் 7 மற்றும் 8 அதிகாரங்கள், மாலை லூக்கா 5 அதிகாரம் 1-16 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். கிறிஸ்துவின் மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.